ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகள் சரணம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒருவருக்கு கடன் கொடுக்கும்போது இந்த தவறுகளை மட்டும் செய்யாதீங்க. பணம் திரும்ப கிடைக்காது. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்னதான் நம்ம பணத்தை சம்பாதிச்சாலும் அது நமக்கு வாழ்க்கைக்கு போதுமானதாக இல்லை. அதனால் நாம் கடன் வாங்கி தான் செலவு செய்கிறோம். கடன் வாங்குறவங்கள விட கடன் கொடுப்பவங்க தான் அந்த பணத்தை திரும்ப பெறுறதுக்கு மிகவும் சிரமப்படுவாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க பணம் கொடுக்கும்போது சில விஷயங்களை மறந்து இருப்பாங்க. அந்த தவறு தான் அவங்க பணத்தை திரும்ப பெற முடியாமல் போய்விடலாம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. ஆமாம், சாஸ்திரத்துப்படி பண பரிவர்த்தனை குறித்த சில விதிகள் கூறப்பட்டிருக்கு. அவற்றை பின்பற்றாமல் இருந்தோம் அப்படின்னா கடன் கொடுத்த பணத்தை பெற முடியாமல் போகும். அதுவே அந்த விதிகளை பின்பற்றினா கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கும். இப்போ ஒருவருக்கு கடன் கொடுக்கும்போது வாஸ்துப்படி எந்த மாதிரியான தவறுகளை செய்யக்கூடாது அப்படின்னு நாம் இந்த பதிவில் விளக்கமாக பார்க்கலாம். வாஸ்துப்படி பொதுவாக பணத்தை கடனாக கொடுக்கும் பொழுது தெற்கு திசையை பார்த்து கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தா கடன் கொடுப்பவங்க திரும்ப இந்த பணத்தை பெற முடியாமல் போயிடும். பணத்தை கடனாக கொடுக்க வேண்டுமா, ஆனால் அதை வடக்கு திசையை நோக்கி தான் கொடுக்க வேண்டும். அது மட்டும் அல்லாமல் பலன் பெறுபவர் தெற்கு திசையை பார்த்து கடன் பெற்றால் அந்த கடன் அனைத்தும் மருத்துவ செலவிற்கு சரியாகிவிடும். அதனால் இந்த தவறை செஞ்சு விடாதீங்க. பொதுவாக அதிக பணம் இருந்தால் அதை எச்சில் தொட்டு எண்ணும் வழக்கம் இன்றளவில் நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் அப்படி செஞ்சால் மகாலட்சுமி தாயார் கோபத்தில் நாம் ஆளாக நேரிடும். எச்சில தொட்டு பணத்தை எண்றது அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாரை அவமானப்படுத்துறதுக்கு சமம். அதனால் நாம் பண பிரச்சனையை சந்திக்க நேரிடும். கஷ்டத்தில் ஒருவர் இருக்கும் பொழுது அவருக்கு பணம் கொடுத்து உதவ செய்தீர்கள்னா அந்த பணம் திரும்ப பெற முடியவில்லை அப்படின்னா அதை வடக்கு திசையில் இருந்து பரிவர்த்தனை செஞ்சுக்கணும். இப்படி செய்கிறதன் மூலமாக நீங்கள் உங்கள் பணத்தை திரும்ப பெறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பொதுவாக இப்படி பணம் கொடுக்கும் பொழுது உங்களது இடது கையில் இருந்து பணம் கொடுத்தா நல்லது. பொதுவாக நமது வீட்டில் வெள்ளி அப்படி இல்லைன்னா செவ்வாய்க்கிழமையில் பணத்தை யாரிடமும் கொடுக்க மாட்டோம். ஆனால் கடன் அப்படின்னு வரும் பொழுது நாம் இதை யோசிக்கக்கூடாது. கடன் வாங்கும் பலரும் தங்கள் கடனை அடைக்க முடியலை, மேலும் கடனை வாங்கி கொண்டு தான் செல்கிறோம் அப்படின்னு புலம்புறதை நாம் கேட்டிருப்போம். அந்த கடன் வேகமாக அடைய வேண்டும் அப்படின்னா நாம் செவ்வாய்க்கிழமையில் கடன் செலுத்தணும். அப்படி செய்கையில் அடைக்க முடியாத கடனும் வேகமாக அடைக்கலாம். இதை நாமளே உணர முடியும். எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்குது. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. அனைவருக்கும் நன்றி.